there. Subscribe to my channel and also press this bell icon so you can get latest video notifications. பிரியமானவர்களே, ஜூன் மாதம் 13ஆம் தேதி என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள். காரணம், புனித அந்தோணியாரினுடைய திருவிழாவை இன்று கத்தோலிக்க உலகமானது பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்கின்றது. கோடி அற்புதர் என்று மக்களால் புகழப்படுபவர் நம்முடைய அந்தோணியார். இவருடைய செல்வாக்கானது உலகம் முழுவதும் பரவி இருப்பதை நாம் காணலாம். செவ்வாய்க்கிழமை என்றாலே அந்தோணியாருடைய நவநாள், அந்தோணியாருடைய நாள் களை கட்டுவதையும் நாம் பார்த்திருக்கிறோம். இப்படி பெரும்பாலான மக்கள், பெரும் பான்மையான மக்கள் புனித அந்தோணியாரை நாடி சென்றால், தேடி சென்றால் எங்களுடைய வாழ்வானது இனிக்கும் என்ற நம்பிக்கையோடு ஏராளமான மக்கள் செல்வதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்லாமல் பிற இன மத மொழியை சார்ந்த மக்களும் கூட அந்தோணியாரை தேடி சென்று அந்தோணியாரிடம் வேண்டுவதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்தோணியாரை பற்றி இந்த நாள் நான் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய லிஸ்பனில் மார்ட்டின் தேவரா தெரசம்மாள் என்ற பெற்றோருக்கு மகனாக பிறந்தவர்தான் நமது அந்தோணியார். சிறு வயதிலிருந்தே கீழ்ப்படிதலும் இறைவனோடு நெருக்கமான உறவும் கொண்டு வாழ்ந்த இந்த அந்தோணியார் 36 ஆண்டுகள் தான் இந்த உலகத்திலே வாழ்க்கை நடத்தினார். 36வது வயதில் அவர் இறந்து விடுகிறார். இந்த 36 ஆண்டுகள் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது செய்த அற்புதங்களும் அடையாளங்களும் ஏராளம் ஏராளம் ஏராளம். இவருடைய வாழ்க்கையிலிருந்து 3 சிந்தனைகளை நான் உங்களுக்கு தர விரும்புகிறேன். முதலாவதாக, புனித அந்தோணியாரினுடைய மன்றாட்டு மாலையை வாசிக்கின்ற பொழுது போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஒரு மன்றாட்டு வருவதை பார்க்கலாம். ஏனெனில் அந்தோணியாரை நாம் போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனே என்று அழைக்கிறோம். ஏன் அந்தோணியாரை அவ்வாறு அழைக்கிறோம்? எதனால் அந்த அடையாளமானது, அந்த அடைமொழியானது, அந்த மன்றாட்டானது அந்தோணியாருக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது பெனடிக்ட் திருத்தந்தை 15ஆம் பெனடிக்ட் அவர்கள் சொல்லுவார்கள், போர்ச்சுகல் நாடு கடவுளை மறந்துவிட்டது, ஆனால் கடவுள் போர்ச்சுகல் நாட்டை மறக்கவில்லை. இப்படி கடவுளால் பாதுகாக்கப்பட்ட நாடாக போர்ச்சுகல் இருக்கிறது. ஏராளமான கத்தோலிக்க மக்கள் போர்ச்சுகல் நாட்டிலே வாழ்ந்து வந்தார்கள், இருந்தார்கள் என்பதும் வரலாறு சொல்லக்கூடிய உண்மை. இந்த போர்ச்சுகல் நாட்டில்தான் 1917ஆம் ஆண்டு அன்னை மரியாள் பாத்திமாவிலே காட்சி கொடுத்த புண்ணிய பூமி இந்த போர்ச்சுகல். இந்தியாவிலே வந்து கிறிஸ்தவ மதத்தை போதித்த சவேரியார் அருளானந்தரை கொடுத்த புண்ணிய பூமி போர்ச்சுகல். வாஸ்கோ ட காமா இந்த போர்ச்சுகலில் இருந்துதான் இந்தியாவுக்கு கடல் வழியாக பயணம் செய்து வந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. இவ்வளவு பெருமை மிக்க இந்த போர்ச்சுகல் நாடு இருள் அடைந்து போயிருந்தது. காரணம், திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் அவர்கள் திருச்சபையினுடைய திருத்தந்தையாக இருந்த அந்த காலகட்டத்திலே போர்ச்சுகல் நாட்டின் அரசராக 1ஆம் சாங்கோ இருக்கிறார். இந்த 1ஆம் சாங்கோவுக்கும் திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட்டுக்கும் ஒரு முரண்பாடு அங்கே ஏற்பட்டதை நாம் பார்க்கலாம். ஏனெனில் இந்த அரசர் திருச்சபையோடு இருக்கக்கூடிய அனைத்தையும் தடை செய்ய வேண்டும் என்று எண்ணினார். ஆகவே
இவர் போர்ச்சுகலில் இருந்த கிறிஸ்தவ மக்களை பார்த்து சொல்லுவார், போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய குருக்கள் அனைவரும் படை வீரர்களோடு போருக்கு செல்ல வேண்டும். போர்ச்சுகல் நாடானது ரோம் நகரினுடைய அந்த அதிகாரத்தை முறித்துக் கொள்ள வேண்டும். ரோம் திருச்சபைக்கும் இங்கு போர்ச்சுகல் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய அதிகார வரம்பை களைய வேண்டும் என்று இவர் போதிக்கிறார். இந்த பிரச்சனையானது திருச்சபையை தாக்குகிறது. இப்படி ஒரு போராட்டம், ஒரு குழப்பமானது இந்த போர்ச்சுகல் நாட்டில் இருளை போல பரவி கொண்டிருந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் கிறிஸ்தவமானது கை விரித்த அந்த நிலையில்தான் நவ விண்மீனாக ஒளி கொடுப்பவராக புனித அந்தோனியார் போர்ச்சுகல் நாட்டிலே பிறக்கிறார். இவருடைய பிறப்பானது போர்ச்சுகல் நாட்டுக்கு ஒளியாக இருந்தது. அப்படியெனில் இந்த அந்தோனியாரை நாமும் போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கை இருள் அடைந்து போகின்ற பொழுது, என்னுடைய வாழ்க்கையிலே குழப்பங்களும் வேதனைகளும் முரண்பாடுகளும் என்னுடைய வாழ்க்கையை சிதறடிக்கின்ற பொழுது, இருள் மேகங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நுழைந்து என்னை தத்தளிக்க செய்கின்ற பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் தத்தளித்து நிற்கும் பொழுது அந்தோனியாரை பார்த்து, போர்ச்சுகல் நாட்டின் நவ விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லுகின்ற பொழுது, இவர் நமக்கு பரிந்துரையாளராக, நம்முடைய இருளை எடுத்து மாற்றுபவராக இவர் வருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவேதான் அந்தோனியாரை பார்த்து சொல்வது உண்டு, அந்தோனியார் ஒரு பேய் ஓட்டி. ஏனெனில் பேய் பிடித்தவர்களை அந்தோனியாரிடம் அழைத்து சென்றால் அவர் பேய்களை துரத்தி விடுதலை கொடுப்பார் என்று நம்பினார்கள். அந்தோனியாரை மருத்துவராக பார்க்கிறார்கள். காரணம், இவரிடம் சென்றால் நோய்கள் தீரும் என்ற நம்பிக்கை. பில்லி சூனிய கட்டுகளாக இருந்தாலும், தீமையின் ஆதிக்கமாக இருந்தாலும் அந்தோனியாரிடம் சென்றார், அந்தோனியார் அவற்றிலிருந்து முறியடித்து விடுதலையை கொடுப்பார் என்பதுதான் இன்றைய மக்களினுடைய யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது பொருட்கள் தவறி போனால் அல்லது திருடப்பட்டால், களவு ஏற்பட்டிருந்தால் உடனே செல்வார்கள் அந்தோனியாரை தேடி. ஏனெனில் அந்தோனியாரை போலீஸ்காரராக பார்க்கிறார்கள். அவரிடம் சென்றால் அவர் அந்த திருடு போன பொருளை திரும்பி தருவார் என்ற நம்பிக்கையோடு செல்கிறார்கள். இப்படிப்பட்ட இருள் மேகங்களை எடுத்து மாற்றுபவர் அந்தோனியார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, மறை சாட்சியாக வாழ வேண்டும், மறை சாட்சியாக மாற வேண்டும் என்ற ஆவல் கொண்டவர் புனித அந்தோனியார். இவர் அகஸ்டினார் சபையிலே குருவாக மாறினாலும் பிரான்சிஸ்கன் சபையின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். காரணம், இந்த பிரான்சிஸ்கன் துறவியர்களினுடைய அந்த கடின வாழ்வு, எளிய வாழ்வு, தவ வாழ்வு இவரை பெரிதும் கவருகிறது. இவருடைய மடம், துறவர மடம் இருந்த கொயம்பரா என்ற இடத்தின் அருகிலே பிரான்சிஸ்கன் துறவிகள் வந்து தங்குகிறார்கள். அவர்களோடு இவர் உரையாடுகிறார். உரையாடிய அந்த நேரத்திலே இந்த பிரான்சிஸ்கன் துறவிகள் சொல்லுகிறார்கள், நாங்கள் மொராக்கா தேசத்திற்கு செல்ல இருக்கிறோம். மொராக்காவிலே நற்செய்தி அறிவிக்க நாங்கள் ஆசையோடு செல்லுகிறோம். ஒருவேளை நாங்கள் வரலாம், ஒருவேளை எங்களுடைய உடல் வரலாம். எது இருந்தாலும் நாங்கள் மறைசாட்சிகளாக மாறியாவது இறைவனுடைய நற்செய்தி அறிவிப்போம் என்ற மகிழ்ச்சியோடு நாங்கள் செல்ல போகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அந்தோனியாருக்கு இந்த வார்த்தையானது தேனை போல இனித்தது. மறைசாட்சியாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ளே துளிர் விட்டு எரிய ஆரம்பிக்கிறது. அந்த நாள் வந்த நேரத்திலே இவர்கள் மொராக்கோ நகருக்கு செல்லுகிறார்கள். அங்கே அந்த நாட்டிலே ஏராளமான மக்கள் கிறிஸ்தவத்தை ஒடுக்கி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய அரசன் இந்த துறவிகளை பிடித்து வைத்து சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தி கிறிஸ்துவை போதிக்க கூடாது என்று கண்டிப்பாக சொல்லுகிறான். ஆனால் இவர்கள் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக நாங்கள் வந்திருக்கிறோம், அவருடைய நற்செய்தியை நாங்கள் அறிவிப்போம் என்று தைரியத்தோடு சொல்லி
ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ளாத அரசன் அவர்களை தண்டித்து, அவர்களை கொலை செய்து, தலையை வெட்டி, எவ்வாறெல்லாம் அவர்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வாறெல்லாம் கொடுமைப்படுத்தி கொன்று விடுகிறான். உயிரற்ற உடல்கள் கொயிம்பரா நகருக்கு வருகிறது. அந்தோனியார் பார்க்கிறார். பார்த்த அவருடைய உள்ளத்திலே பயங்கரமான, ஆண்டவருக்காக இவ்வாறு நேரிட்டதே, இறைவனுக்காக இவ்வாறு இறந்தார்களே, மறை சாட்சியாக உயிரை கொடுத்தார்களே என்ற அந்த எண்ணம் அவருக்குள்ளே அதிகமாக செயல்பட, நானும் செல்ல வேண்டும், இயேசுவுக்காக இரத்தம் சிந்த வேண்டும் என்ற நிலையிலே அவரும் செல்ல வேண்டும் என்று தன்னுடைய தந்தையரிடம் அனுமதி கேட்கிறார். அனுமதி கிடைத்தது. அவர் செல்லுகிறார். ஆனால் மொராக்கா நாட்டிலே சென்ற பிறகு அவருடைய உடல் நலமானது குன்றி போகிறது. கடுமையான காய்ச்சல் அவரை தாக்கி அவரால் எதுவும் செய்ய முடியாத நிலையிலே மீண்டும் தலைமையானது அவரை திரும்பி அழைக்கிறது. எதுவும் செய்ய முடியாமல் அவர் திரும்பி வருகிறார். அப்பொழுதுதான் அவர் எண்ணுகிறார், என்னுடைய வாழ்க்கையானது மறைசாட்சியாக இரத்தம் சிந்தி சாக வேண்டும் என்பது அல்ல, ஆனால் இறைவன் எனக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று அவர் நினைத்து அந்த திட்டத்திற்கு தன்னை ஒப்புக்கொடுக்கிறார். ஒரு சிறந்த மறையுரை வள்ளலாக அவர் மாறுகிறார். அவர் தப்பறைகளின் சுத்தியலாக மாறுகிறார். திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் வாக்கு தத்தத்தின் பெட்டகமே என்று இவரை அழைப்பார். காரணம், இவருடைய வார்த்தை சம்பட்டியாய் இறங்கியது. இவர் சொன்ன மறையுரைகள் ஏராளமான மக்களை மனம் மாற்றியது. ஏராளமான மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு திரும்பி கொண்டு வந்தது. ஒருமுறை இவர் சென்ற இடத்தில் இவருடைய நற்செய்தி அவர்கள் கேட்க விரும்பவில்லை. இவர் கோபத்தோடு சென்றார் கடற்கரையை நோக்கி. கடற்கரையை நோக்கி சென்றவர், என் சகோதர சகோதரிகளே என்று மீன்களை பார்த்து பேசுகிறார். என்ன ஆச்சரியம்! கடலில் இருந்த மீன்கள் எல்லாம் கரைக்கு வந்து தலை உயர்த்தி அவர் சொன்னதை கேட்டுக் கொண்டிருந்தது வரலாறு நமக்கு தெரியும். இப்படியாக சுத்தியலாக நற்செய்தியின் விழுமியங்களை என்ன நடந்தாலும் ஆணித்தரமாக எடுத்து சொன்னவராக அந்தோனியார் இருந்தார். மறையுரைகள் மனதை மாற்றியது, மக்களை சிந்திக்க தூண்டியது. எங்களுடைய வாழ்வு இதுவரை இருந்த வாழ்வு இறைவனுடைய வாழ்வு அல்ல என்று அவர்களை மனம் மாற்றி புதிய வாழ்வு வாழ தூண்டியது அவருடைய மறைவுரைகள். இப்படிப்பட்ட அந்தோனியாரினுடைய அந்த மறைவுரைகளால் ஏராளமான மக்கள் கவரப்படுகிறார்கள். ஏராளமான மக்கள் இறைவனை தேடி வந்தார்கள். இன்று நாமும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளின் மீதும் நற்கருணை நாதர் மீதும் மிகுந்த அன்பை கொண்டிருந்தார் புனித அந்தோனியார். அன்னை மரியாளின் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். எவ்வாறு என்று சொல்லுகின்ற பொழுது, இவர் பிறந்த பொழுது இவருடைய தாய் இவரை தாலாட்டு பாடுகின்ற பொழுது பாடிய பாடல், ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்ற அந்த பாடலை பாடிதான் அந்தோனியாரை தூங்க வைப்பாள். அந்தோனியார் பிறந்தது ஆகஸ்ட் 15ஆம் தேதி. இந்த நாள் தான் அன்னை மரியாள் உடலோடு விண்ணுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள். அந்தோனியார் திருமுழுக்கு பெற்றது மரியன்னை ஆலயத்திலே. அந்தோனியார் படித்தது மரியன்னை பள்ளிக்கூடத்திலே. அந்தோனியார் இறக்கும் பொழுது அவருடைய வாயில் இருந்து வந்த கடைசி சொல், ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே என்று அன்னை மரியாளோடு தன்னுடைய வாழ்வை அவர் நெருக்கமாக பிணைத்துக் கொண்டார். அன்னை மரியாளினுடைய காட்சியை இவர் காண்கிறார். அன்னை மரியாள் இவருக்கு காட்சி கொடுக்கிறார்கள். இவருக்கு இருந்த சந்தேகத்தை அன்னை மரியாள் தீர்த்து வைக்கிறார்கள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அந்த சந்தேகத்துக்குரிய பதிலை நான் உங்களுக்கு தருகிறேன். இப்படி அன்னை மரியாளோடு மிகுந்த பாசம் கொண்டவராய் அன்னை மரியாளை பற்றி ஏராளமான மறைவுரைகளை கொடுத்து மக்களை கவர்ந்தெடுத்தார் அந்தோனியார். ஒரு வார்த்தை, அந்தோனியார் மரியாளை பற்றி சொன்ன ஒரே ஒரு சிந்தனையை நான் உங்களோடு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏதேன் தோட்டம், ஆண்டவர் படைத்த இந்த ஏதேன் தோட்டத்திலே
ஆதாம் ஏவாளை அவர் உலாவ விடுகிறார். ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்ன கனியை சாப்பிடுகிறார்கள். சாப்பிட்ட காரணத்தினால் தோட்டத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அந்த தோட்டமானது பூட்டப்படுகிறது. அந்த பூட்டப்படுகிறது. அங்கிருந்து வெளியேறியவர்கள் தங்களுக்குள் பாவத்தை சுமந்தார்கள், சாவை சுமந்தார்கள், துன்பத்தை சுமந்தார்கள். மக்கள் வாழ்விழந்து போனார்கள். இந்த நேரத்தில் தான் கடவுளுக்கு மீண்டும் ஒரு தோட்டம் தேவைப்படுகிறது. இனிமை மிகு பாடல் மிக அழகாக சொல்லுகிறது, பூட்டியுள்ள தோட்டம் நீ என் தங்காய் மணமகளே, பூட்டியுள்ள தோட்டம் நீ. இந்த பூட்டியுள்ள தோட்டம் யாருக்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் அன்னை மரியாளுக்கு ஒப்பிடப்படுகிறது. அன்னை மரியாள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாவது பூந்தோட்டம். இந்த பூந்தோட்டத்திலே ஆண்டவர் அந்த கனியை வைக்கிறார். முதல் கனியை உண்ணக்கூடாது, விலக்கப்பட்ட கனி என்று சொன்ன ஆண்டவர் இந்த கனியை யாரெல்லாம் உண்ணுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்று சொன்னார். ஆகவேதான் அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய காரணம் அதுதான். ஆகவே அந்த தோட்டத்திலே வளர்ந்த அந்த கனியை யாரெல்லாம் உண்ணுகிறார்களோ அவர்களுக்கு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வை கொடுக்க தன்னை தோட்டமாக்கியவள் அன்னை மரியாள் என்று அந்தோணியார் சொல்லுவார். இவ்வாறு ஏராளமான மறையுரைகளை மரியன்னையை பற்றி இவர்கள் எழுதினார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது நம்முடைய நற்கருணை நாதர், நற்கருணை நாதர் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். நற்கருணை நாதர் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார் புனித அந்தோணியார். சிறு வயதிலிருந்தே நாம் இதை பார்க்கலாம். சிறு வயதிலிருந்தே திருப்பலிக்கு செல்ல வேண்டும், பலிபீட சிறுவனாக மாற வேண்டும், திருப்பலியில் பங்கு பெற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்ற தாகம் அவருக்குள் நிரம்ப இருந்தது. அந்த தாகத்தின் வழியாக திருப்பலிக்கு ஒவ்வொரு நாளும் அவர் செல்லுவார். அவருடைய வரலாற்றிலே பார்க்கின்ற பொழுது திருப்பலி எப்படியாவது பார்க்க வேண்டும் என்று பல நிலைகளிலே அவர் சென்ற அற்புதங்களை நாம் பார்க்கலாம். அதை இப்பொழுது நான் விவரிக்கவில்லை. இப்படி நற்கருணை நாதர் மீது அவர் கொண்டிருந்த அன்பு, நற்கருணை நாதர் மீது கொண்டிருந்த பக்தியை நாம் அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வின் மூலம் கண்டுகொள்ளலாம். அது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு நிகழ்வு. கழுதை நற்கருணை ஆண்டவரை தெண்டனிட்டு வணங்கிய அந்த நிகழ்வு. அந்தோணியாருக்கு தெரியும் நற்கருணையிலே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்பினார். இந்த ஆண்டவரின் முன்னால் கழுதை கண்டிப்பாக மண்டியிடும் என்பதை நம்பினார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை தான் அவரை சொல்ல வைத்தது, 3 நாட்களுக்கு பிறகு அந்த கழுதையை கொண்டு வாருங்கள், நான் நற்கருணை ஆண்டவரை கொண்டு வருகிறேன், என்ன செய்கிறது என்று பார்ப்போம் என்று சவால் விட்டார் அந்தோணியார். காரணம், அந்தோணியாருக்கு தெரியும் நற்கருணையிலே ஆண்டவர் இருக்கிறார். கடைசியிலே அவர் இறப்பதற்கு முன்பால் அந்த நோயில் பூசுதல் என்னும் திருவருள் சாதனத்தை பெறுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் என் ஆண்டவரை பார்க்கிறேன், நான் என் ஆண்டவரை பார்க்கிறேன் என்று சொல்லி நற்கருணை இறுதியாக அவர் உட்கொள்ளுகிறார். இவ்வாறு நற்கருணையின் மீதும் அன்னை மரியாளின் மீதும் மிகுந்த அன்பு செலுத்திய புனித அந்தோணியார் தன்னுடைய வாழ்க்கையை அதுவாகவே மாற்றுகிறார். இவ்வாறு அவருடைய அந்தோணியாருடைய வாழ்க்கையானது தொடக்கத்திலிருந்து இறுதி வரை இறைவனோடு பிணைந்து இருந்தது. இதன் காரணமாக தான் ஏராளமான மக்கள் இன்று இவரை தேடி செல்லுகிறார்கள், இவரிடமிருந்து பரிந்துரை எதிர்பார்க்கிறார்கள். அற்புதர், கோடி அற்புதர் என்று மக்களால் அழைக்கப்படக்கூடிய புனித அந்தோணியார் ஏராளமான கோவில்கள் இவருக்காக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த அந்தோணியாரை தேடி சென்றால் நமக்கும் கண்டிப்பாக விடுதலை உண்டு. இவர் ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து நமக்கு பரிந்துரையாளராக இருந்து நம்முடைய குறைகளை களைந்து விடுதலை தருவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உலகத்தின் புனிதர் என்ற இந்த புத்தகமானது அந்தோணியாருக்காக எழுதப்பட்ட புத்தகம். அந்தோணியாரை திருத்தந்தை லியோ அவர்கள் உலகத்தின் புனிதர் என்று அழைத்து உலகத்திற்கு ஒப்பு கொடுக்கிறார். உலகத்தின் ஒரே புனிதராக இருப்பவர் புனித அந்தோணியார். ஆக இந்த அந்தோணியாரை பற்றி அவருடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரை உள்ள அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளடக்கி அவருடைய வரலாறு, அவர் இயேசு, அதன் பிறகு இயேசுவோடு உள்ள உறவு,
அதன் பின் என்னுடைய வாழ்க்கைக்கு என்ற நிலையிலே இந்த உலகத்தின் புனிதர் என்ற புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகமானது தமிழகத்தின் அனைத்து புத்தக நிலையங்களிலும், குறிப்பாக நாஞ்சில் பதிப்பகம், நாகர்கோவில் நாஞ்சில் பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கு இந்த புத்தகம் கிடைக்கும். புனிதரை பற்றிய அனைத்து நிகழ்வுகளும் உள்ளடங்கிய புத்தகம் இது. ஒருவர் அந்தோணியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இந்த புத்தகத்தை வாசித்தீர்களே ஆனால் அனைத்து உண்மைகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதிலிருந்து ஒரு சில உண்மைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்தோணியார் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள லிஸ்பனில் பிறந்து பதுவை நகரில் பணியாற்றியவர். ஆகவேதான் பதுவை அந்தோணியார் என்ற புனை பெயரில் அழைக்கப்படுகிறார். அந்தோணியார் அகஸ்தீன் சபையில் குருவானவர். அதன் பின் பிரான்சிஸ்கன் சபையில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆகவேதான் பிரான்சிஸ்கன் குமாரன் என அழைக்கப்படுகிறார். அந்தோணியார் உலக மக்களை கவர்ந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் புனிதராக இருக்கும் காரணத்தினால்தான் திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்கள் உலகத்தின் புனிதர் என்ற சிறப்பு பட்டத்தை புனித அந்தோணியாருக்கு வழங்கினார். அந்தோணியார் வாழ்ந்த பொழுதும் இறந்த பிறகும் புதுமைகள் 1000 செய்த காரணத்தினால் கோடி அற்புத என்று அழைக்கப்படுகிறார். அந்தோணியார் இறந்து 11 மாதங்களுக்குள் புனிதர் பட்டம் பெற்றவர். கத்தோலிக்க திரு அவையில் இவரை தவிர வேறு எவருக்கும் இந்த சிறப்பு இல்லை. அந்தோணியார் தம் 36ஆம் வயதில் இவ்வுலக வாழ்வை விட்டு விண்ணக வாழ்வில் தஞ்சமடைந்தார். அடுத்ததாக இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்தோணியார் யார் யாருக்கெல்லாம் பாதுகாவலராக இருக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது 25 நிலையினருக்கு பாதுகாவலராக புனித அந்தோணியார் இருந்து வருகிறார். முதலாவதாக அந்தோணியாரின் பிறந்த நாடான போர்ச்சுகலின் பாதுகாவலர், அந்தோணியாரின் பிறந்த நகரான லிஸ்பனின் பாதுகாவலர், காணாமல் போன பொருட்களின் பாதுகாவலர், தொலைந்து போன மனிதர்களின் பாதுகாவலர், இழந்து போன ஆன்மாக்களின் பாதுகாவலர், காணாமல் போன திறவுகோலின் பாதுகாவலர், தொலைந்து போன நம்பிக்கையின் பாதுகாவலர், நல்ல வேலை கிடைப்பதற்கு பாதுகாவலர், உடல் நலம் பெற வேண்டுபவர்களின் பாதுகாவலர், திருமண வரன் அமைய வேண்டுபவர்களின் பாதுகாவலர், அமெரிக்க இந்தியர்களின் பாதுகாவலர், விலங்குகளின் பாதுகாவலர், குழந்தை பேறு இல்லாதவர்களின் பாதுகாவலர், பிரேசில் நாட்டின் பாதுகாவலர், முதுமை அடைந்தோரின் பாதுகாவலர், நற்கருணை மீது நம்பிக்கை உடையோரின் பாதுகாவலர், மீனவர்களின் பாதுகாவலர், அறுவடையின் பாதுகாவலர், தபால்காரர்களின் பாதுகாவலர், புறக்கணிக்கப்பட்ட மக்களின் பாதுகாவலர், கடற்பயணம் செய்வோரின் பாதுகாவலர், ஏழைகளின் பாதுகாவலர், பேறுகால பெண்கள் நல்ல முறையில் குழந்தையை பெற்றெடுக்க பாதுகாவலர், வறுமையில் வாடுவோரின் பாதுகாவலர் மற்றும் வழி பயணிகளின் பாதுகாவலர். இவ்வளவு சிறப்பை பெற்ற இந்த அந்தோணியாரை தேடி சென்று அவர் வாயிலாக இயேசுவை நமது வாழ்வாக்கிக் கொள்வோம். ஆமேன்.